இந்த ஊர்ல நியூக்ளியர் பாம்பு நடக்குது. அதனால இந்த சயின்டிஸ்ட் அவங்களோட ஃபேமிலி எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் வீட்டுக்குள்ளேயே என்னமோ ஒரு அறைய செய்யறாரு. அவங்க அந்த குட்டி ரூம்குள்ள போன உடனே எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கதவை சாத்திட்டா அது அடுத்த 35 வருஷம் கழிச்சு தான் கதவை திறக்கவே முடியும். இவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தையும் இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த பேஸ்மெண்ட்லயே கிடைச்சிரும். இவங்க டிவி பாக்குறதுக்கு டிவி, அதுக்கப்புறமா உள்ளே சூப்பர் மார்க்கெட், பவர் கட் ஆச்சுன்னா பவர் ஜெனரேஷன் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. இந்த குட்டி பையன் அவுட் சைட் வேர்ல்டே தெரியாம வளர்ந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா தான் வளர்ந்தான். அடுத்த 35வது வருஷத்துல அந்த பையனோட 35th பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டோருமே ஓப்பன் ஆகுது. இவங்க அப்பா ஏதோ ஒரு ப்ரொடெக்டிவ் கோட் எல்லாம் போட்டு வெளியே போய் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காரு. முன்னாடி இருந்த இடம் மாதிரி இல்லாம ஏதோ ஸ்லம் ஏரியா மாதிரி மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய கேங்ஸ்டர்ஸ் துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்காங்க. இவர் பயந்து உள்ள போய் என்ன சொல்றாருன்னா, வெளியே சிச்சுவேஷனே சரியில்லை, அதனால அடுத்த 35 வருஷத்துக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்காம வெளியே போறாங்க. வெளியே போய் அந்த கும்பல் கூடவே இந்த ஆடம்ன்ற பையனும் சேர்ந்துக்கிறான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.